ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே அண்ணாமலையாரை பற்றிய சிறப்பு புராண கதைகள் நிறையாக இருந்தாலும் அதிலே சிறுதுளி அண்ணாமலையாருக்கு அரோகரா, நினைத்தாலே முக்தி ஸ்தலம் அப்படிங்கக்கூடியது திருவண்ணாமலைக்கு சேரக்கூடிய ஒரு பெரிய பேராகும். சிவபெருமான் இங்கு அக்னி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார். பஞ்சபூத ஸ்தலத்திலே நெருப்பு என்று சொல்லக்கூடியது நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், காத்து. அதில் நெருப்பு. இதனால் இங்கே இறைவன் வரும்போது அக்னி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார். மலையே வரும்போது இறைவனாக இருக்கக்கூடியது. இந்த மலையில் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்காராம். இறைவனும் இறைவியும் ஒன்று என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு ஸ்தலம். அதனால் அங்கே அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் எல்லாருக்குமே. அதே மாதிரி திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் இறைவன் வரும்போது அக்னி வடிவமாக காட்சி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு மலை இது. அண்ணாமலை, உண்ணாமலையார் ரெண்டு பேருடைய ஒரு பெரிய அனுகிரகமும் அங்கே கிடைக்கணும்னா அவ்வளவு சீக்கிரமாக யாரும் அந்த இடத்துக்கு போயிட முடியாது. அந்த பிராப்தம் இருந்தால்தான் கிடைக்கும். அதனால் அவசியம் ஒரு தடவை போயிட்டு வருவது நல்லது. சித்தர்கள்லாம் அங்கே வாழ்ந்த இடங்கள். ஏராளமான பேர் முக்தி அடைஞ்சிருக்கா. முக்தி அடைஞ்சவா இன்னும் அந்த இடத்துல நடமாடின்னு இருக்காலாம். மலைகள் எல்லாம் நடந்தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி புராண கதையெல்லாம் நிறைய சொல்றது. சித்தர்கள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்காராம். இப்பயும் நம்மளோட மனுஷாலா நடந்துட்டு இருக்காராம் மலையில. புராண கதையில அப்பேற்பட்டது சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட உன்னதமான மலை அண்ணாமலை. அதில் கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்கள். பௌர்ணமி, அமாவாசையில் ரொம்ப விசேஷமான நாள் கிரிவலம் வர்றதெல்லாம். பொதுவாக ஒவ்வொரு மாதமும் வரும்போது விசேஷமாக இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அன்னைக்கு வரக்கூடிய மலை கார்த்திகை இருக்க அது ரொம்ப விசேஷமானது. மலையில் வரும்போது உச்சியில் அன்னைக்கு இறைவன் வரும்போது நமக்கு ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்குறார். அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டோம்னாலே நமக்கு உள்ள வரும்போது தீமைகள் எல்லாமே விலகும். குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும். பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி புராண கதையிலே நிறைய சொல்லியிருக்கு. இறைவனையும் இறைவியும் தரிசித்தால் மறுபிறவியே கிடையாது. அதான் முக்தி ஸ்தலம்னு பேரு. மறுபிறவியே அந்த இடத்துக்கு கிடையாதான். மறுபிறவி எடுத்து என்ன பண்ண போறோம்? அதனால இறைவனுக்கு அங்கே போய் பார்த்துட்டு வந்தாலே மறுபிறவி கிடையாது அப்படிங்கிற மாதிரி புராண கதையிலே சொல்லக்கூடியது. அதனால நம்ம ஒரு தடவையாவது திருவண்ணாமலை சென்று வந்தமானால் இறைவனின் பரிபூரணமான ஒரு அருள் என்பது நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த ஜோதியை, மகர ஜோதியை பார்க்குற மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு திருவண்ணாமலையிலே மலை தீபம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை தீபத்தை பார்த்தமானால் அவ்வளவு ஒரு புண்ணியம் கிடைக்கிறதாக நிறையா புராண கதையிலே சொல்லக்கூடியது. இதை அனைவரும் பின்பற்றினமானால் மேலும் மேலும் நமது குடும்பங்களும் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இறைவன் பரிபூரண அருளை பெறுவோமாக. அவனருள் பெருக. அரோகரா, அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அரோகரா. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம்.